இங்க கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு டவுன்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வேலை செய்யலான்னு வராங்க. அங்க அந்த வீட்டோட ஓனருக்கு கல்யாணம் நின்னு போயிருச்சேன்னு பயங்கர கோவமா இருக்காரு. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு அவருக்கு கொண்டு வந்த சாப்பாட அவர்கிட்ட கொடுக்காமலேயே உள்ள போயிடுறா. அடுத்த நாள் அவரு நார்மலா காமா இருக்கும் போது அவர்கிட்ட சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட சொல்றாங்க. அவரும் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு நான் மதியானம் 2 மணி நேரம் டைலரிங் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு மண்டபத்துல கொடுத்த எல்லா கிஃப்டையுமே இவர் வீட்டுக்கு வந்து தராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்செட் ஆகி மறுபடியும் சாப்பிடாம கொள்ளாம அதே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் பாக்குற அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணு, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க வீட்டுல நோய் இருக்கிற பையன்னு தெரிஞ்சும் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ண 3 மாசத்திலேயே அவன் இறந்து போயிட்டான். அதுக்காக நான் அவனையே நினைச்சிட்டு முடங்கி போய் வீட்லயே உட்கார்ந்து இருக்கல. நான் வெளியே வந்து வேலை செஞ்சு என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்துல இருக்கிற இந்த பொண்ணு ரொம்ப பாசிட்டிவா போல்டா இருக்கிறா. நம்மளையே நம்ம மாத்திக்க கூடாதுன்னு இவரே மாத்திக்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியிலனா கலந்துக்கிறாரு. அவரும் இந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு டைலரிங்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இவரும் அந்த பொண்ணுக்கு ஒரு டைலரிங் மிஷினையே வாங்கி தராரு. அந்த மிஷினை வச்சு இந்த பொண்ணு அவரோட பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டையே சர்ப்ரைஸா தச்சு தரா. அந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஷர்ட்டை போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் ஆபீஸுக்கே கிளம்புறாரு. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போது ஒரு வாரம் நான் வேலைக்கு வரமாட்டேன்னு லீவ் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறா. அந்த வீட்டுல இவன் தனியா இருக்கும் போதுதான் அந்த பொண்ணை இவன் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.